الحمد لله. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 257 ஆயத்துகளை கடந்து 258வது ஆயத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். 258 260 வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹ் என்று ஆரம்பமாகி யஅதீனக ஸஅயா வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம் என்று முடியும் வரை உள்ள ஆயத்துகளைத்தான் நாம் காண இருக்கிறோம். பாருங்கள், இது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் 387வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். 387 என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், நபிமார்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். நபிமார்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். நபிமார்கள் அவர்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய ஈமானை பொறுத்த வரைக்கும் அது அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அதில் குறைவு என்பது கிடையாது. அதாவது மூன்று வகையான ஈமான் இருக்கு. மலக்குகள், முதலாவது மலக்குகளுடைய ஈமான், மலக்குகளுடைய ஈமான். இரண்டாவது மனிதர்களின் ஈமான். மூணாவது நபிமார்களின் ஈமான். மலக்குகள் ஈமான் என்ன அப்படின்னா, மலக்குகளை பொறுத்த வரைக்கும் ஈமான் ஒரே சமமாக இருக்கும், ஒரே நிலை. அதில் கூடுதல் குறைவு என்பது கிடையாது. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாவை நேரில் பார்க்குறாங்க, அதனால நிலை ஒரே நிலை தான். சரி, அதே நிலையத்தில் மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டால், மனித இனத்தினுடைய ஈமான் என்றால் அவர்கள் கூடும் குறையும். ஏன் சொன்னால் அல்லாஹ் சொல்கிற மாதிரி, நபிசுல்லாம் சொன்ன மாதிரி, அல் ஈமானு யசீது வ யன்குஸ், இந்த ரெண்டுமே இருக்கு. கூடும் குறையும், கூடவும் செய்யும் குறையும் செய்யும். மாகுல் ஏற்பட்டால் கூடும், பேமாகுல் ஏற்படுது, வேறு நிலைகள் ஏற்பட்டால் குறையும். ஆனால் நபிமார்களுடைய ஈமான் இருக்குத, அது கூடிக்கொண்டே இருக்கும், கூடிக்கொண்டே இருக்கும். அதாவது அதிகரிச்சுட்டே இருக்கும், குறைவு ஏற்படாது. கூடிக்கிட்டு தர்ஜா கூடிக்கிட்டே தான் போகும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுதான் ஈமானில் வலுவானவங்க. வஸ்தாது ஈமான மா ஈமானிஹிம், அவருடைய ஈமானுக்கு மேலே ஈமான் அதிகரிச்சுட்டே தான் போமே ஒழிய எந்த குறைவும் ஏற்படாது. இதுதான் நபிமார்களுடைய ஈமானின் நிலை. அதனால தான் நபிமார்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஈமானில் எந்த குறைவும் கிடையாது. அவர்கள் ஒவ்வொரு விஷயமும் கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கத்தான் கேட்குறாங்க. அதனால் அதில் குறைவு என்பதே கிடையாது. அதனால தான் அல்லாஹு தஆலா அவங்க கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் அது நமக்கு பார்ப்பதற்கு ஏதோ புது மாதிரியாக தெரிந்தாலும் அவர்கள் கேட்பது அது ஈமானினுடைய வலுவிற்காக வேண்டி. உதாரணம், அந்த அடிப்படையில் தான் இங்கே பேசப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி உசைர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. உசைர் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட விஷயம் அதே போல் தான். என்ன கேட்டாங்க? நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இந்த ஊரை எப்படி அல்லாஹ் ரெண்டாவது திரும்ப உயிர்ப்பிப்பான் என்று கேட்டாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்டே டைரெக்டாக கேட்டாங்க. நம்பிக்கை அல்லாஹ் மேலே முழுமையான நம்பிக்கை. அங்கே பார்த்தோம், நம்ரூதுகிட்ட சொல்லும்போது ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என் ரப்புடைய வேலை என்ன, உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வான். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் மேலே முழுமையான நம்பிக்கை இருக்க போய் தான் அவ்வாறு சொல்கிறாங்க. அப்போ நம்பிக்கை என்பது அதில் எந்த குறையும் கிடையாது. இப்போ அடுத்து அதே இந்த ஆயத்தில் இங்கே வரும்போது அல்லாஹ்ட்ட கேட்குறான், யா அல்லாஹ் கைஃப துஹ்யில் மௌத்தா, நீ எவ்வாறு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய்? கால அவலம் துமின்,
நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு என்று கேட்கும்போது சொல்றாங்க, என்னுடைய உள்ளம் இன்னும் உள்ளத்தால நம்பிட்டேன், வாயாலையும் மொழிஞ்சிட்டேன், கண்ணால் பார்த்தால் இன்னும் எனக்கு ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும். யா அல்லாஹ் உன் மேல ஈமான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் தான் எனக்கு. அப்ப நபிமார்களுடைய எண்ணமே அதான், ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லளவு கூட குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரே நோக்கில்தான் நபிமார்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். அல்லாஹ்வும் அதை புரிந்து கொண்டு என்ன செய்யறான், அவர்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து காட்டுறான். காட்டினதுக்கு பிறகு இன்னும் என்னது நம்புறாங்க, அல்லாஹ் மேல இன்னும் நம்புறாங்க. காஃபிர்கள் என்ன செய்வாங்க, ஒரு அத்தாட்சியை காட்டுறான் கேட்பாங்க, அல்லாஹ் என்ன சொல்லுவான், காட்டுவேன் நம்பலன்னு சொன்னா இதுதான், அவ்வளவுதான். மாயுதா இறக்க சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகாக்கள் அப்படின்னு சொல்லுவான், நான் இறக்குறேன், அவங்க ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னா நான் வந்து அந்த அளவுக்கு கடுமையாக தண்டிப்பேன்னு சொன்னான். ஆனால் நபிமார்கள் விஷயத்துல நபிமார்கள் கேட்டால் அல்லாஹுத்தாலா உடனே என்ன செஞ்சிருவான், அதை நிறைவேற்றி வைக்கிறான். காரணம், அவர்கள் கேட்பது ஈமானை வலுப்படுத்த என்பது அல்லாஹ்க்கு நன்றாக தெரியும். அந்த நபிமார்களுடைய நம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குமே ஒழிய குறையவே குறையாது. இது சம்பந்தமான விஷயங்கள் தான் நாம் இன்ஷா அல்லாஹ் பாடங்களிலே இந்த ஆயத்திலே காணப்போகிறோம். ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌதா இத் கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌதா என்று கேட்குறாங்க. இந்த ஆயத்துடைய அர்த்தம் வைது கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌதா. அப்போ இது விஷயமாகத்தான் என்ன செய்ய போகிறோம், நாம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். கிதாபுடைய ஆசிரியர் இந்த ஆயத்துகளின் கீழ் விளக்கங்களை எவ்வாறு கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாருங்கள் உள்ளே செல்லலாம். வாஹர் தாவா, வாருங்கள் உள்ளே போய் பாடங்களை இன்ஷா அல்லாஹ் காணலாம். அல்லாஹு தஆலா தெளிவான விளக்கத்தை நமக்கு தந்தருவானாக. வாருங்கள் உள்ளே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தெளிவான விளக்கத்தை நமக்கு தந்தருவான். உள்ளே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுக்கு அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإذ قال إبراهيم رب أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرعهن إليك ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعوهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم صدق الله مولانا العظيم. وإذ قال இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் ரப்பிடம் கூறிய பொழுது, ரப்பி என் இறைவா, அரினி எனக்கு காட்டுவாயாக, கைஃப துஹ்யில் மௌத்தா நீ இறந்த மௌத்தாக்களை எவ்வாறு நீ உயிர்ப்பிக்கிறாய், இறந்து போனவர்களை நீ எவ்வாறு மீண்டும் உயிர்ப்பிக்கிறாய் என்று எனக்கு காட்டுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய இறைவனிடம் கூறிய பொழுது, கால அவலம் துமின், கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா கேட்டான், அவலம் துமின் இதை நீ நம்பவில்லையா என்று கேட்டார். கால பலா வலாக்கில் யத்மஇன்ன கல்பி, அதற்கு அவர் நான் நம்பியே இருக்கிறேன் யா அல்லாஹ். பலா, உன்னை நம்பாமல் எப்படி இருக்க முடியும், நிச்சயமாக நம்பித்தான் இருக்கிறேன், என்றாலும் அதை என் கண்ணால் கண்டு என் உள்ளம் திருப்தி அடைவதற்காக வேண்டி அதை காண்பிக்க வேண்டும் என்று நான் நாடுகிறேன் என கூறினார். பலா வலாக்கில் யத்மஇன்ன கல்பி, என் உள்ளம் பரிபூர்ண நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பார்க்க நாடுகிறேன் என கூறினார்கள். கால, அல்லாஹு சொன்னா, ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் தைரி, பறவைகளிலிருந்து 4 வகையான பறவைகளை நீ எடுத்துக்கொள்வாயாக. ஃபசுர்ஹுன்ன இலைக், பின்பு அதை நீ துண்டு துண்டாக ஆக்கி வைப்பாயாக. ஃபசுர்ஹுன்ன இலைக், அதன் பக்கம் நீ நன்கு பழகியவற்றை துண்டு துண்டாக்கி விடு. சும்ம ஜஅல அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ, பின்பு அவைகளை ஒவ்வொன்றையும் நீ ஆக்கு, மலைகள் ஒவ்வொரு அலா குல்லி, சும்ம ஜஅல் அதை ஆக்கிவிடு, அலா குல்லி ஜபலின் ஒவ்வொரு மலையிலேயும், மின்ஹுன்ன அவைகளிலிருந்து, ஜுஸ்ஆன் ஒரு பகுதியை ஆக்கிவிடுவாயாக, அதை பகுதி பகுதியாக பிரித்து ஆங்காங்கே மலைகளிலே வைத்து விடுவாயாக. சும்ம துஹுன்ன, பின்பு நீ அவைகளை அலை கூப்பிடு, யஅதீனக சஅயா, அவைகள் உன் பக்கம்
பறந்து வந்து சேரும், விரைவாக ஓடி வந்து சேரும். வஅலம், அறிந்து கொள், அதற்கு பிறகு அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தாலா அசீசுன் ஹக்கீம், உறுதிமிக்கவனாகவும் மிகைத்தவனாகவும் இன்னும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தாலா கூறினான். இந்த ஆயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடம் கேட்கின்றார்கள், நீ எவ்வாறு உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காட்டு என்பதாக. சென்ற ஆயத்திலே அவர் எவ்வாறு அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்பதாக ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். இங்கு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிபூர்ண நிம்மதி அடைவதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு, நீங்கள் இது போன்று 4 பறவைகளை எடுத்து நாலா புறங்களிலும் அதை துண்டு துண்டாக்கி அதற்கு பிறகு 4 மலைகளில் வைத்துக்கொண்டு நீங்கள் அவைகளை அலையுங்கள், அவைகள் உங்களின் பக்கம் விரைந்து ஓடி வரும் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறார். இதிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரத்தை, தன்னுடைய வல்லமையை காட்டுகிறான். பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த விஷயங்களை. இது கால இப்ராஹிம், சென்ற ஆயத்தில் ஃபலம்மா தபய்யன லஹு கால அஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஃபலம்மா ரஅல் ஆயாத்தில் பாஹிராத், தெளிவான ஆதாரங்களை, அத்தாட்சிகளை உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த பொழுது, கால சுனல் ஐகன்து அலிம்து அல்மல் முஷாஹதா, ஐகன்து, நான் திட்டமாக உறுதி கொண்டு விட்டேன், இன்னும் நேரடியாக பார்த்து விட்டேன், அறிந்து விட்டேன். அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒவ்வொரு வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் ரப்பிடம் கூறிய பொழுது, என்னுடைய இறைவா, எனக்கு நீ காட்டுவாயாக, நீ எவ்வாறு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காட்டுவாயாக. வஹாதிஹி ஹியல் கிஸ்ஸத்து ஸாலிஸா, இது 3வது கதையாக இருக்கிறது, 3வது சரித்திரம், 3வது சம்பவமாக இருக்கிறது. முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ருதுக்கும் இடையில் நடந்த விஷயம். அதில் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரிபூர்ண வெற்றியை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலே பரிபூர்ண வெற்றி அடைந்தார்கள். பரிபூர்ண வெற்றியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். வஃபீஹ தலீலுல் ஹிஸ்ஸியு அலல் இஆதத்தி பஅதல் ஃபனாஇ வல் வஃபீஹ, அதிலே அத்தலீலுல் ஹிஸ்ஸி, இந்த கதையில் முதல் சம்பவம் நம்ரூத் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு, 2வது உசைர் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அல்லாஹ் அந்த புக்தனஸில் அளித்ததற்கு பிறகு நடந்த விஷயம். 3வது சம்பவம், 3வது வரலாறு, 3வது நிகழ்வு என்றால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவமாக இருக்கிறது. வஃபீஹா, இதிலே அத்தலீலுல் ஹிஸ்ஸியு, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஆதாரம் இருக்கிறது. அலல் இஆதத்தி பஅதல் ஃபனாய், அழிவுக்கு பிறகு ஒரு விஷயத்தை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியதற்கு பின்பாக அதை மீண்டும் எழுப்புவதன் மீது ஒரு உணர்வு ரீதியான ஒரு ஆதாரம் அதிலே தென்படுகிறது. வல் மஅனா, அதனுடைய கருத்து என்ன? உஸ்குர், நினைவு கூறுங்கள், ஹீன தலப இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடிய பொழுது, நாடிய பொழுது, மிர் ரப்பிஹி, அவருடைய இறைவனிடமிருந்து, ஐ யுரியஹு, அதை காட்டுவதற்கு, கைஃப யுஹ்யில் மௌத்தா, இறந்து போனவர்களை அல்லாஹ் எவ்வாறு உயிர்ப்பிக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய ரப்பிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். சஅலல் ஹலீலு அனில் கைஃபியத்தி மஅ ஈமானிஹில் ஜாசிம் பில் குத்ரத்திர் ரப்பானியத்தி. சஅலல் ஹலீல், ஹலீல் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒவ்வொரு நபிக்கு ஒவ்வொரு பட்டம் இருப்பது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லா என்பதாக கூறப்படும். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக எடுத்துக்கொண்டான். சஅலல் ஹலீல் அனில் கைஃபியத்தி, கைஃபியத்தை பற்றி ஹலீல் அவர்கள் கேட்ட பொழுது, மா இமானிஹி அல் ஜாசிம், ஈமானிஹில் ஜாசிம், அவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உறுதியான ஈமான், அவர்கள் உறுதியான ஈமான் கொண்டிருப்பதுடன், பில் குத்ரத்திர் ரப்பானியா, உறுதியான ஈமான் கொண்டிருப்பதுடன் அல்லாஹு தஆலா எப்படி உயிர்ப்பிக்கின்றான் என்ற விஷயத்தை, அதாவது அல்லாஹ்வுடைய குத்ரத், வல்லமையை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது, ஃபகான யுரீது, அவர்கள் நாடிக்கொண்டிருந்தார்கள், ஐயஅலம, அறிவதற்காக வேண்டி, பில் அயானி, நேரடியாக பார்ப்பதற்கு, மாகான யூகனு பிஹி பில் விஜ்தானி, எது ஒன்று உள்ளத்தால் மட்டும் வைத்துக்கொண்டு
நம்பிக்கை கொள்ளப்படுகிறதோ முழுமையாக. மாக்கான யூகனுனா எந்த ஒன்று நம்பிக்கை வைக்கப்படுகிறதோ பிஹி அதை கொண்டு, பில் விஜ்தான் உள்ளத்தால் மட்டும் நம்பிக்கை கொள்ளப்படக்கூடிய அந்த காட்சியை நேரடியாக கண்கூடாக காண்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நாடினார்கள். இங்க இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய ஒரு சுவால் கேள்வி, ஏன் நம்ரூதிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என் இறைவன் மௌத்தாக்கவும் செய்கின்றான், உயிர்ப்பிக்கவும் செய்கின்றான், மரணமாக்கவும் செய்கிறான். அப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் இன்னும் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய உள்ளத்துல தன்னுடைய இல்மே யக்கீன், ஐனுல் யக்கீன் பக்கம் கூடன்னு நினைச்சாங்க. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் ஈமான் என்பது கூடிக்கொண்டே சொல்லும். மலக்குமார்கள் ஈமான் ஒரே நிலைதான், ஏன்னா அல்லாவை அவர்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். மனிதர்கள், நபிமார்கள் அல்லாத மனிதர்களுடைய ஈமான் குறையும் கூடும், குறையும் கூடும். இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஈமான் இல்முல் யக்கீன், அல்லாஹ்வின் மீது முழுமையான யக்கீன் கொண்டு தான் சொன்னாங்க, என் ரப்பு உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான். இப்போ இதை ஐனுல் யக்கீனா மாற்ற பார்க்குறான். கண்ணால் பார்ப்பதை போன்று அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நாடினார்கள். அதனால தான் அல்லாஹ்ட்ட இப்படி கேட்டாங்க. அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்தில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹ்னு அஹக்கு பிஷ்ஷக்கி மின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நாம் அதை விட அதிகமான சந்தேகத்திற்கு தகுதியானவர்கள் தான். இது காலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, எவ்வாறு நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றாய் என்பதாக கேட்டாங்க. அவ அல்லாஹ் கேட்டான், காலாவலம் துமீன், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா என்பதாக கேட்டான். அப்போ அவங்க இல்லை இல்லை அல்லாஹ், முழுமையான ஈமானை கொண்டு தான் நாங்கள் இருக்க என்பதாக சொன்னாங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து முழுமையான ஈமான் கொண்டவர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முழுமையான ஈமான் கொண்டவங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம். அப்போ அது விஷயம் தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ கால அவலம் துமின், அப்போ லிஹாதா ஹாத்தபஹு ரப்புஹு பி கவுலிஹி. இப்போ அல்லாஹு தாலா அவருடைய ரப் என்ன செய்யலாம், அவங்கள ஒரு இதை கொண்டு அறிவிக்கிறான், திரும்ப கேட்குறான். ஹாத்தபஹு ரப்புஹுனா அல்லாஹு தாலா, அதான் அவருடைய ரப் அவங்கள்ட்ட முகாத்தப் செய்து கேட்கின்றான். பி கவுலிஹி, கால கேட்குறான், அவலம் துமின், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா என்பதாக கேட்குறான். நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா என்று கேட்குறான். கால, அப்போ அவங்க சொல்கிறாங்க, பலா, நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். வலாக்கின், என்றாலும் லியத்தும இன்ன கல்வி, என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைவதற்காக வேண்டி என்று சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் கேட்குறான், அவலம் துசத்திக் பி குதிரத்தி, என்னுடைய குதிரத்தை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா என்று கேட்குறான். அப்போ கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவலம் துசத்திக் பி குதிரத்தி அலல் யஹ்யா, அப்போ உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த விஷயத்தின் மீது, நான் மௌத்தாக்களை, மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறேன் என்ற விஷயத்தின் மீது, என்னுடைய அந்த வல்லமையின் மீது, என்னுடைய அந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் உண்மைப்படுத்தவில்லையா என்பதாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடம் அல்லாஹு தலா கேட்குறான். கேட்டதுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கால பலா, கால பலா வலாக்கில் யத்துமை இன்ன கல்வி, கால இல்லையா அல்லா, பலா, ஏன் நான் அவ்வாறு இல்லை, நான் முழுமையாக அவங்களை கொண்டு ஈமான் கொண்டேன், உன்னை கொண்டு முழுமையான முறையில் ஈமான் கொண்டு விட்டேன், எந்த சந்தேகமும் கிடையாது, உன் விஷயத்தில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஆனாலும் நான் விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னால், பலா ஆமன் து, நான் ஈமான் கொண்டு விட்டேன், வலாக்கின் அரத்து, நான் நாடினேன், அன் 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 இஸ் அன் அஸ்தாத அன் அஸ்தாத பசீரத்தன், அதாவது பசீரத் அளவில் நான் அதிகரிக்கணும், இன்னும் எனது என்னுடைய அகப்பார்வையினால், என்னுடைய உள்ளத்தினால் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சுக்கூன கல்பின் ஈத்தி தாலிக்க, அந்த விஷயத்தை நேரடியாக பார்ப்பதை கொண்டு என் உள்ளத்தின் நிம்மதியும் இன்னும் பசீரத்தும் அதிகரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்கிறாங்க. முதல்ல நான் ஈமான் கொண்டுட்டேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் கேட்பதற்காக வேண்டி இதில் இன்னும் எனக்கு அதிகரிப்பு ஏற்படணும் என்பதாகத்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நாடினார்கள். அவருடைய ஆசை அதுதான்.
அப்போ இந்த இடத்துல அவங்க கேட்ட விஷயங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, அவலம் து மீன், நீ ஈமான் கொள்ளவில்லையா அப்படின்னா என்னது, நீங்க உண்மைப்படுத்தலையா? அப்போ யாரப்பி நான் அறிஞ்சிருக்கேன், எந்த விஷயமும் சந்தேகம் கிடையாது. என் உள்ளம் வந்து கண்ணால் பார்த்து நான் அதிகரிக்கணும், என்னுடைய யக்கீன் இன்னும் கூடணுங்கிறது தான். ஏன்னா எந்த விஷயமும் லைசல் ஹபரு கல் முஆயனா என்பதாக சொல்லுவாங்க. ஒரு கவிதை இருக்கு, ஒரு பழமொழி, அரபி பழமொழி, லைசல் ஹபரு பில் முஆயனா என்பதாக சொல்லுவாங்க. பில் முஆயனா, அப்போ ஹபர் என்பது, செய்தி என்பது முஆயனா போன்று கிடையாது. கண்ணால பார்த்து அறிகிறது போன்று செய்தி காதால் கேட்பதுங்கிறது கிடையாது. இந்த இடத்துல சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர், அதான் அதனால தான் அதுதான் கேட்குறாங்க. அதனால தான் என்ன வந்து நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்களே ஒழிய சந்தேகத்தில் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த அல்லாஹ் தஆலா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி அதை பற்றி எந்த யோசனையும் கிடையாது. என்றாலும் கண்ணால் பார்க்கணுங்கிற ஒரு இது ஏன்னு சொன்னால், மோமின்கள் பொதுவாக என்ன செய்வாங்க, விருப்பப்படுவாங்க என்னது, நபியை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஆசை சொர்க்கத்தில் இன்னும் அவனை தேடுவாங்க. அப்போ அவனுடைய ஈமானில் ஈமானுடன் துவா செய்வாங்க. எதுக்கு? அது சரியாக ஆகிறதுக்காக வேண்டி, ஷக்கு நீங்கிறதுக்காக வேண்டி. மனிதன் இப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம என்ன செய்யலை, பார்த்ததில்லை. ஆனால் அவங்க மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சுருக்கோம். ஆனால் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. அதே மாதிரி சொர்க்க விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அதை கொண்டு என்னென்னா நான் கண்ணால் பார்த்துக்கொள்ளுங்கிறது தானே, வேறு எதுவும் இல்லை. அப்போ அதே ஆசை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் வந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதே ஆசை தான் வந்துச்சு. அதனால நான் பார்க்கணும்னு நினைச்சாங்க. அதனால தான் என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாட்ட கேட்டாங்க. கேட்கும்போது என்ன செஞ்சுட்டான், அல்லா தஆலா நீங்க நம்பிக்கை இல்லையா, உண்மைப்படுத்தலையான்னு கேட்டான். இல்லை யா அல்லாஹ், முழுமையான ஒன்று நம்புறேன், எந்த வித டவுட்டும் கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லதை பார்க்குறோம். சரி, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயமாக இருக்கு. சரி, அப்போ ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஆனா ஹக்கு பி இப்ராஹிம் பிஷக் என்று சொல்ற விஷயம் இருக்குது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நானும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில், நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த சந்தேகம் கொள்ளலை. நீங்கள் நினைக்கிறீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தேகம் கொண்டார்கள், அது விஷயத்தில் என்னது, நானும் அதே மாதிரி தான் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. அப்போ அங்கே விரும்பினது என்னன்னு சொன்னால், யக்கீனில் அதிகரிப்பு ஏற்படணுங்கிறது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நோக்கமும் நாட்டமும் ஒழிய, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாங்க அல்லாவிடம் வெளிப்படுத்தினார்கள், அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுத்தான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில், வலவு லபிஸ்து ஃபிஸ் சிஜ்னி மா லபிஸ யூசுஃப் லஅஜப்து தாஇய, நான் சிஜினில் இருந்திருந்தேன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சிருப்பேன், கூப்பிட்டோன்னா ஓடி இருப்பேன், நான் கேட்க மாட்டேன். ஆனால் என்னது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்லை. ஒரு என்ன செஞ்சு அப்படி நபி ஸல்லல்லாஹு தன்னுடைய அந்த விஷயத்தை, பணிவை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயம் என்னது, பணிவினுடைய அந்த உச்சக்கட்டத்தை காமிக்கிறதுக்காக தான் அங்கே சொல்லப்படுது. அப்போ இது கால இப்ராஹிமுங்கும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் முகமது ஸல்லல்லாஹு கேட்குறான், அதை நினச்சி பாருங்க. அலம் தர இலல்லதி ஹாஜ் இப்ராஹிம் என்பதாக சொல்கிற மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அலம் தர இது கால இப்ராஹிம் என்று வரும். அலம் தர இலல்லதி ஹாஜ் இப்ராஹிம் என்று மேலே வந்த மாதிரி, அலம் தர இலல்லதி கால இப்ராஹிம், அலம் தர இது கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌதா என்பதாக வரும். அவலம் துமின் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து அதை நீங்கள் யோசிக்கலையா, அலஸ்தும், நீங்கள் அதை பற்றி சிந்திக்கலையா என்பதாக அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ் கேட்குறது, நீங்கள் வந்து என்னது, உயிர்ப்பிப்பேன் என்று நம்பவில்லையா என்பதாக கேட்குறான். அதுக்கு தான் என்ன செய்யப்படுது, பதில் சொல்லப்படுது. அப்போ என்ன சொல்ற, கால ஃபஹுத் அர்பஅத்தம் மின தைரி ஃபசுருஹுன்ன இலைக். ஃபஹுத் நபியே, அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறான், நீங்கள் 4 பறவைகளிலிருந்து 4 பறவையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபசுருஹுன்ன இலைக், அதை என்ன செய்யுங்க, அதை வெட்டிட்டு அவைகளை எல்லாம் வெட்டிடுங்க. உங்களோட இணைச்சிட்டு அதையெல்லாம் வெட்டிடுங்க, துண்டு துண்டாக வெட்டி விடுங்கள். விட்டு என்ன செய்யுங்க, அவங்களோட இணைச்சிட்டு அதை வெட்டிட்டு அதை அப்படி கலந்துருங்க, ஒரு சிலதோட கலந்துருங்கிறான். அவை அதாவது ஹுத் அர்பாத்த துயூரின்,
நீங்கள் 4 பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபலம்மஹுன்ன அவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து விடுங்கள். இலைக்கு உங்களோட சேர்த்துருங்க. சும்மக்தாஹுன்ன பின்பு அதை என்ன செய்யுங்க, வெட்டிடுங்க, துண்டு துண்டா வெட்டிட்டு. சும்மஹ்லத் பிறகு அதை கலங்க. பாலஹுன்ன பி பாலின் அவைகளில் சிலதை சிலதோடு கலந்து விடுங்கள். ஹத்தா யுஸ்பிஹ்ன கத்லத்தன் வாஹிதத்தன் அவை எல்லாம் குத்லத்தன் வாஹிதத்தன் ஒரே கொத்தாக, எல்லாமே ஒரே இனமாக ஒரே கொத்தாக ஒரே குவியலாக ஆகும் அளவிற்கு எல்லொன்றையும் ஒவ்வொன்றோடு ஒன்று கலந்து விடுங்கள். நாளை ஒன்றா கலந்துருங்க. இப்போ 4 பறவைன்னு சொல்கிறாங்க. அது என்ன பறவை அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதமான கருத்துக்கள் வருது. உதாரணமாக மயில், சேவல், புறா, காகம் என்பதாக. இன்னொரு இதில் புறாக்கு பதிலாக கழுகு என்பதாக வந்துடுது. இப்போ எந்த பறவைங்கிறது பொதுவாக தெளிவாக வரல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பறவைகள் அல்லாஹ்வுத்தாலா 4 விதமான பறவைகளை ஏவி இருக்கிறான். அதன் பக்கம் அதை ஒன்று சேர்க்க சொல்லியிருக்கிறான். இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயத்தில் எந்த பறவை எந்த இனங்கிறது ஒரு குறிப்பில்லை. ஆனால் இது போன்று சொல்லப்படுது 4 பறவைகள் என்பதாக. அப்போ ஒவ்வொன்று என்னன்னு சொன்னால் முதல்ல அதுக்குன்னு சொல்கிறாங்க 4 விதமான பறவை 4 விஷயத்தை தாவூஸ்ன்னு சொன்னாங்க. மயிலை கொண்டு அர்த்தம் என்னன்னு சொன்னால் மனிதன் செய்கிறான் அலங்காரத்தின் மீது ஆசைப்படுறான், அதுக்காக வேண்டிய மயில். 2வது கழுகுங்கிறத கொண்டு அது புகழின் மீது ஆசைப்படுறான், புகழ் கிடைக்கணுங்கிற ஆசையெல்லாம் அலையிறான். சரி. அதே நேரத்தில் சேவல்னு சொல்லும்போது அவன் பெண்ணின் மீது அதிகமாக ஆசைப்படுறான், அதனால் அதன் பக்கம் அதோட சேவல் எப்படி அது மாதிரி சுற்றுதோ அதே மாதிரி இவன். ஆனால் கழுகு சாப்பிட்றதன் மீது அது மயிலை பொறுத்த வரைக்கும் அலங்காரம் புகழை தேடி, கழுகை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சேவலை பொறுத்த வரைக்கும் பெண்ணின் பக்கம் நிக்காவின் பக்கம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதே போல் காகத்தை பொறுத்தவரைக்கும் பேராசை அதிகமாக இருக்கும். இந்த 4 விஷயத்தையும் அல்லாஹ்வுத்தாலா ஒன்று சேர்க்க சொல்லுங்க. 4 தன்மைகள் சேர்ந்ததை ஒன்று சேருங்க. அப்போ மனிதன் இதையெல்லாம் விட்டுட்டான்னு சொன்னால் உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடுவான், சொர்க்கத்துக்கு பாக்கியத்தை அடைஞ்சு வெற்றி பெற்றுவான். அந்த 4ஐ அறுத்து என்ன செய்யறான், அல்லாஹ்வுத்தாலா திரும்ப கூப்பிட சொல்கிறான். இந்த 4 ஒன்று புகழ் இன்னும் புகழ் இன்னும் அலங்காரம், 2வது பெண்களுடைய ஆசை, 2வது சாப்பாட்டு ஆசை, 3வது பெண்கள் மீது ஆசை, 4வது பேராசை. இந்த 4ம் போச்சுன்னு சொன்னால் மனிதன் உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடுவான். அதுதான் சொன்னால் ஃபசுர்ஹுன்ன இலைக். சுரஹுன்னங்கிறது அதை வெட்டுங்கள், உங்கள் வெட்டிடுங்க, துண்டு துண்டாக வெட்டி விடுங்கள். முஸ்ஸிக்ஹுன் அதை கிழித்து விடுங்கள். இலைக்குங்கன்னா அதை என்னது அதெல்லாம் உங்கள் பக்கம் ஒன்று சேர்த்துங்க. அதை ஒன்று சேர்த்து என்ன செய்யுங்க, உங்கள் பக்கம் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுத்தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். என்ன சொல்கிறான், நீங்கள் இது போன்று 4 விதமான பறவைகளை எடுத்து அவைகளே ஒன்று சேருங்க, ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து நினைச்சிங்க, அவைகளை எல்லாம் வெட்டுங்க, தனித்தனியாக துண்டு துண்டா வெட்டுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இதில் இன்னும் பல ரிவாயத்துகள் வருது. ஆனால் 4 விதமான விஷயம் என்பதில் 4 பறவைகள் என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதிர்த்தி கிரிமா முஜாஹித் போன்றவங்க புறா ஒன்று, அதே மாதிரி தீக் சேவல், காகம், மயில் என்பதாக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சி வச்சிங்க வெட்டுங்க, முதல்ல ஒன்று சேர்த்துட்டு அவையில் துண்டு துண்டாக வெட்டிடுங்க என்பதாக அல்லாஹ்வுத்தாலா சொல்லலாம். சரி, இதை கொண்டு என்னது, அல்லாஹ்வுத்தாலா அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தன்னுடைய குதிரத்தை விளங்க வைப்பதற்காக நாடுகின்றான். அப்போ அதுக்காக தான் 4 பறவைகளை எடுத்து செய்யலாம், எல்லாத்தையும் வெட்டி ஒரே இதில் கலந்துருங்க என்பதாக சொல்கிறான். அதை தொடர்ந்து அடுத்து அல்லாஹ்வுத்தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்கின்றார்கள். அதை கொண்டு அல்லாஹ்வுடைய குதிரத்தை எளிதான முறையிலே அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றான். எனவே நாம் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய ஈமானின் பரிபூர்ணத்துவத்திற்காக முயல வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா பரிபூர்ணமான நம்பிக்கையை, பரிபூர்ணமான ஈமானை நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.